ஜெர்மனியில் விற்பனை செய்யப்படும் சில பால்பேக் சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் பொருட்களை லிடில் நிறுவனம் திரும்ப பெற்றுள்ளது. சோதனையின் போது சல்மோனெல்லா பாக்டீரியா கண்டறியப்பட்டமையே இதற்கு முக்கிய காரணமாகும். பாதிக்கப்பட்ட தயாரிப்பின் காலாவதி திகதி 2027 ஆண்டு ஏப்ரல் 1 ஆகும். மேலும் அவை 1326.01 முதல் 1326.14 வரையிலான தொகுதி எண்களை கொண்ட 400 கிராம் பாக்கெட்டுகள் ஆகும். இதேவேளை சல்மோனெல்லா பாக்டீரியா வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் வாந்தி ஆகிய அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும். மேலும் இந்த பாக்டீரியா சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் ஆகியோரை கடுமையாக பாதிக்கும். குறித்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட சாக்லேட் ஸ்பிரிங்கிள்ஸ் பவேரியா, பெர்லின், ஹெஸ்ஸே மற்றும் நார்த் ரைன்-வெஸ்ட்பாலியா உள்ளிட்ட பல ஜெர்மன் மாநிலங்களில் விற்கப்பட்டுள்ளன. இந்த தயாரிப்பை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அவற்றை உட்கொள்ளாமல் உடனே வாங்கிய கடைக்கு திருப்பி அனுப்புமாறு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தயாரிப்புக்காக செலுத்திய முழு பணத்தையும் மீளப் பெற முடியும். மேலும் பணத்தை மீளப் பெற பற்றுச்சீட்டு தேவையில்லை. இதேவேளை ஏனைய பால்பேக் தயாரிப்புகள் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பாக உட்கொள்ள முடியும் என்று லிடில் நிறுவனம் அறிவித்தது.